ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம போன வாரம் தேர் வீடியோ தான் பார்த்தோம். இப்போ அதோட பேலன்ஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த கார்னர் திருப்புறத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தமாரி நாகத்தகடு போட்டு அதில் க்ரீஸ் ஊற்றி அதை செட் பண்ணவே நமக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடும். ஒவ்வொரு கார்னரும் நமக்கு அது தேரை திருப்பக்குள்ளார பார்த்திங்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் பார்த்திங்கனாக்கா அந்த க்ரீஸு ஃபுல்லாக ஊற்றிருப்பாங்க. அதே மாதிரி எதுக்க பார்த்திங்கன்னா அந்த வடமெல்லாம் இருக்கும். வடம் கூட இந்த வருஷம் ரொம்ப ஒரு பாதி தான் இருந்த மாதிரி இருந்தது. இல்லைன்னா இன்னும் லென்த்து இன்னும் பெருசாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு வடத்தையும் கொண்டு இந்த பக்கமாக 4 வடம் இருக்கும் மொத்தம். அதை கொண்டு இந்த பக்கம் செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செட் பண்ண பிறகு தான் அவங்க பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அப்படியே சடனாக பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் அந்த தேர் அவ்வளோ அழகாக திரும்பி வரும். ரொம்ப அழகாக இருக்கும். திருவாரூரோட அழகே பார்த்திங்கன்னா அந்த தேர் கார்னரில் அந்த குதிரை அப்படி திரும்பக்குள்ளார ரொம்ப அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை தான் முக்கியமாக பார்க்கணும். ஆனால் எல்லோரும் தேர் இழுத்த உடனேயே பார்த்திங்கனாக்கா எல்லோரும் நவுந்துருவாங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம்னா அது உண்மையிலே அது கண்கொள்ளா காட்சி தான். அது திருப்பக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த குதிரையோட அழகு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி குலுங்கும். அந்த குலுங்கி அது மாதிரி திரும்பி வரக்குள்ளார பார்க்கக்குள்ள அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதெல்லாம் அவசியம் பார்க்க வேண்டியது. இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாருமே வந்துடுவாங்க. திருவாரூர் தேருக்கு வீட்டு பொண்ணுங்கள்லாம் கண்டிப்பாக வருவாங்க. நம்மள மாதிரி எப்போயாவது போக முடியாமல் போயிடுச்சுன்னா தான் எப்போயாவது இடையில ஒரு தடவை 2 தடவை அப்படி போக முடியாமல் போகும். நானும் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் போவேன். இடையிலலாம் கொஞ்ச நாள் போக முடியல. இப்போ கொஞ்சம் போயிருக்கேன். போன வருஷம் போகலை, அதுக்கு முதல்ல போனேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த தேரில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த தேர் எப்படி திரும்பி எவ்வளோ அழகாக திரும்புதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கனாக்கா கிட்டக்க இருந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதோடு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கனாக்கா ஒரு 5 மணிக்கே இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமே வந்தது மாதிரி இருக்குது. அம்மா வீடு அடுத்த வீதியேங்கிறதுனால நாங்கள் வேட்டு சத்தம் கேட்ட உடனே நாங்கள் தேர் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். நெல்லடிக்கு வரவும் சாமிக்கு தீபார்த்தனை காட்டுவாங்க. தீபார்த்தனை பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டே ஒரு 9:30க்கெல்லாம் சாமி தேர்லேருந்து எடுத்து உள்ளே போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே முன்னாடியெல்லாம் ஒரே கூட்டம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த தடவை கோயிலுக்குள்ளார போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கோயிலுக்குள்ளார போய் பார்க்கலாம். முக்கால்வாசி நாங்கள் பக்கமாக இருக்கிறதுனால தேரடி பக்கமே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயிடுவோம். இந்த முறை எல்லாருமே இங்கே கோயிலுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே கோயில் பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா மேடையெல்லாம் போட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேருனாவே ஒரு 3 நாளாவது ஓடும். இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரே நாளில் காலையில் இழுத்து சாயந்தரமே கொண்டு வச்சிடுறாங்க. இப்போ அந்தளவுக்கு எல்லாம் ரொம்ப முன்னேற்றமாக ஆயிடுச்சு.
ஒரு வழியாக அப்புறம் சாமியும் உள்ளே வந்துருச்சு கோயிலுக்குள்ளார. சாமியை எல்லாரும் நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுக்கக்கூடாது தான் சொன்னாங்க. கேமராலாம் எல்லோரும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா நாங்கள் தள்ளி இருந்து தான் நாங்கள் பார்த்தோம். ஒரு வழியாக அந்த சாமியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு உள்ளே போய் நாங்கள் இறக்கி வச்சதை பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தம்பி வந்து பங்குனி உத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் கலெக்ஷன்ஸ் பண்ணி அவங்களும் அமௌண்ட்டு கொஞ்சம் போட்டு இந்த பங்குனி உத்திரம் வந்து பாத தரிசனம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை பாத தரிசனம் தெரியும். அன்றைக்கி பங்குனி உத்திரத்து அன்றைக்கும் ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு வந்து இவங்க தேருக்கு அடியில் வந்து இந்தமாரி நீர்மோர்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது குடிக்கிறதுக்கும். தம்பி வந்து இப்போது பன்னீர் சோடான்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இப்போ சோடா கம்பெனி வச்சுருக்காப்புல. வீட்டுக்கு பின்னாடியே தான் இப்போ செய்கிறாங்க. கருப்பு கலரு, ஆரஞ்சு கலர் பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வெளியிலலாம் இப்போ சென்னை மாதிரி ஊர்லெலாம் இப்போ நம்ம குடிக்கக்குள்ளே ஒரு சோடாவே பார்த்திங்கன்னா 80 ரூபா போட்டிருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபா இந்த ரேஞ்சில் தான் அவங்க கொடுக்குறது. எல்லாம் இந்த தேர் திருவிழாவுக்கு அதுக்கும் எல்லோரும் பண்டிலாக வந்து எல்லா வீட்லேயுமே தெருவுலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. Namo